வணக்கம். இப்போ நாம் த கம்பெனி ஆக்ட் 2013 இதில் செக்ஷன் 18 கன்வென்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட், ஏற்கனவே பதிவான கம்பெனியை மறுபடியும் பெயர் மாற்றம் செய்யுது அல்லது கொள்கை பைலாஸ் இதில் மெமோரண்டத்துலேயும் ஆர்டிக்கல்லையும் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த செக்ஷன் 18 நாம் என்ன சொல்லுதுன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கம்பெனி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கம்பெனியாக இருந்தால் மெமோரண்டமும் ஆர்டிக்கலும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கும். பதிவு அலுவலகத்தில் இந்த மெமோரண்டம் ஆர்டிக்கல் பதிவு பண்ணியிருப்பாங்க. மெமோரண்டத்தில் ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி, இந்த கம்பெனி பிரைவேட் கம்பெனியா பப்ளிக் கம்பெனியா அல்லது இண்டிவிஜுவல் கம்பெனியான்றதை நம்ம பதிவு பண்ணியிருப்பாங்க. பிரைவேட் கம்பெனியான பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இப்படி லிமிடெட் வார்த்தைகள் சேர்க்கப்பட்டு அந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்புறம் மெமோரண்டத்தில் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது, நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸு எத்தனை பேர், ஒரு ஷேர் அமௌண்ட் எவ்வளோ, அப்புறம் ஷேர் ஹோல்டர் எவ்வளோ, அவங்க பேர் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன, இந்த முழு விவரமும் மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிக்கலில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் கம்பெனி ஷெட்யூல் 1 கிளாஸ் ஆஃப் கம்பெனி ஆஸ் பர் ஷெட்யூல் 1 படி ABCDE அப்படின்னு பாகுபடுத்தி டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதை குறிப்பிடுதுன்னா கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ், பி கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல், சி கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அண்ட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல், டி அன்லிமிட்டெட் கம்பெனி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல், இ அன்லிமிட்டெட் கம்பெனி அண்ட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். இப்படி ABCDE என்ற டேபிள்ஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. அது ஷெட்யூல் 1 வரும். பிறகு கம்பெனி பதிவு லைபிலிட்டிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த டெப்ஸ், அதாவது கம்பெனி மாறும் பொழுது கன்வென்ஷன் ஆஃப் கம்பெனி அப்படி செய்யும் பொழுது ஏற்கனவே உள்ள கடன்காரர்களுக்கெல்லாம் பழைய கம்பெனியிலிருந்து எல்லா கடன்களும் தீர்க்கப்பட்டு விட்டதா அப்படின்றத நாம் பார்க்கணும். அப்புறம் கம்பெனி நேம் மெமோரண்டத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க. கம்பெனி நேம் மறுபடியும் மாற்றணும்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமோரண்டத்தில் கம்பெனி நேமும் மாற்றலாம். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் பதிவு பண்ணியிருப்போம். கம்பெனி வேறு இடத்துக்கு மாற்றணும்னா வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம மாற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மனு பண்ணணும், டைரக்டர் ஆஃப் ரிஜிஸ்டருக்கு மனு பண்ணணும். அவங்க ஒத்துக்கிட்டு சம்மதம் தெரிவித்து சரியாக இருக்குதுன்ற திருப்தி அடைஞ்சாங்கன்னா அவங்க உத்தரவு அனுப்புவாங்க. அதை வச்சு ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனியில் அந்த பேர் பதிவு பண்ணலாம். அதே போல் செக்ஷன் 5 ஆர்டிகல்ஸில் என்ன பண்ணணும்னு சொன்னால் அது கம்பெனி நிர்வாகம் பண்ணுறதுக்கு உகந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பைலாஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம்ஸ் FGHIJ என்ற வகையில் அந்த படிவங்கள் இருக்கும். F லிமிடெட் பை ஷேர்ஸு, G லிமிடெட் பை கேரண்டி அண்ட் ஹேவிங் ஷேர்ஸு, H லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர்ஸ், I unlimited company and having shares, J unlimited company and not having shares. இப்படி எந்தெந்த கம்பெனிக்கு அது சரிப்பட்டு வருதோ அதுக்கு உகந்த படிவமான FGHIJ என்ற படிவங்களில் நாம் இதை பதிவு பண்ணணும். பிறகு ஒரு கம்பெனி நேம் மாற்றணும், இல்லை வேறு ஏதாவது இடத்த மாற்றணும் அப்படின்னா கூட ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பை த கம்பெனி அப்படின்றத நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு எல்லா வகையும் மாற்றணும். அப்போ தான் பதிவாளர் அலுவலகத்தில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்ட அந்த படிவத்தை கொடுத்து அஜெண்டாவை கொடுத்து
தீர்மானத்தை கொடுத்து கம்பெனி பேரை மாற்ற முடியும். அப்புறம் ஆர்டிகல்ஸ் நீட்டாக டைப் பண்ணியிருக்கணும், பேராகிராஃப் இருக்கணும், எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஆர்டிகல்ஸ் மெமோரண்டத்தோட பதிவு பண்ணி கம்பெனி இன்கார்பரேட் ஆகும். இப்போது இவ்வளவும் பண்ண பிறகு கன்வென்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு இருந்த கம்பெனியில் நிறுவனங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னா செக்ஷன் 8 இதை பற்றி சொல்லுது. A company of any class registered under this act may convert itself as a company of other classes. Other class மாற்றணும்னா under this act by alteration of memorandum and articles. கம்பெனியோட ஏதாவது அமெண்ட்மெண்ட்டோ கிளாஸோ மாற்றணும்னா மெமோரண்டத்துலையும் ஆர்டிகல்லும் நாம் மாற்றம் செய்யணும். Alteration of memorandum and articles of the company in accordance with the provision of this chapter. இதை மாற்றணும்னா ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு அதை அந்த ரெசல்யூஷன் காப்பியை கம்பெனி பதிவாளர்கிட்ட கொடுத்து பெயர் மாற்றம் செய்யணும். இப்போது மெமோரண்டம் ஆர்டிகல்ஸ், இதுக்கு இந்த ஆர்டிக்கலை ஏன்னா இந்த மெமோரண்டம் ஆர்டிகல் தான் அதனுடைய நிர்வாகத்தை பைலாஸை கம்பெனி எப்படி நடத்தணுன்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகுது. அப்படி அந்த கட்டுப்பாடு அது பைலாஸை மீறி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறி செஞ்சால் இது அல்ட்ரா வைரஸாக கருதப்படும். உதாரணத்துக்கு ஒரு கேஸில் ஆஸ்பரி ரயில்வே கேரேஜ் அண்ட் அயன் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் இச். இந்த கம்பெனிக்கும் ஆஸ்பரி ரயில்வே கேரேஜ் அயன் கம்பெனி லிமிடெட் கம்பெனிக்கும் ரிச்சிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அந்த ஆஸ்பரி ரயில்வே கேரேஜ் அயன் அண்ட் கோ லிமிடெட் என்ன பண்ணுதுன்னா அது தொடர்ச்சியாக பிரியாணிகளையும் ரயில் பெட்டியும் செய்கிறாங்க. அது இல்லாமல் அதன் ரிலேட்டடான ஸ்பேர் பார்ட்ஸும் செய்கிறாங்க. அதே சமயம் இந்த பெட்டிகளை செஞ்சு வாடகைக்கு விடுறாங்க. இதுதான் அவங்க பைலாஸ் இருக்கிற கருத்து. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதோடு சேர்த்து இந்த ரயில் பெட்டியை செய்யலாம், உதிரி பாகங்கள் செய்யலாம், கேரேஜை வாடகைக்கு விடலாம், மற்றும் அது சம்பந்தப்பட்ட ஜெனரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு பைலால போட்டிருக்காங்க. மெமோரண்டத்தில் இயந்திர பொறியியல் மற்றும் வேறு விதமான ஜெனரல் கான்ட்ராக்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலைமையில் ரிச்சி என்பவருக்கு பெல்ஜியம் நாட்டில் ஒரு ரயில்வே ட்ராக் போடுறதுக்கான பொருளுதவி செய்யறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எந்த கம்பெனியோட? ஆஸ்பரி ரயில்வே கேரேஜ் கம்பெனிக்கோட ரிச்சி என்ற கம்பெனிக்கு பெல்ஜியம் நாட்டில் ரயில்வே ட்ராக் போடுறதுக்கான பொருளுதவி ஒப்பந்தம் செய்ய கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ஆஸ்பரி ரயில்வே கேரேஜ் கம்பெனியோட. ஆனால் பின்னாடி ஆஸ்பரி ரயில்வே கேரேஜ் கம்பெனி இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மறுக்குது. அந்த ரிச்சி கம்பெனி வழக்கு தொடுக்கிறாங்க ஆஸ்பரி ரயில்வே கேரேஜ் கம்பெனி மேலே. இது மாதிரி எனக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, பொருளுதவி பண்ணுறதா கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு, அதை இவங்க செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறாங்க. ஆஸ்பரி நிறுவனம் மெமோரண்டத்தில் தான் எழுதியிருக்காங்கன்னா தான் சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த கேரேஜ் ரிலேட்டடான ஒர்க்கு மட்டும்தான் செய்யறதுக்கு நாங்கள் மெமோரண்டம் ஆர்டிகல்லாம் பைலாஸ் கொடுத்துருக்குறோம். இந்த பொருளுதவி பண்ணுறதுக்கு இது இங்கிலாந்தில் ரயில்வே ட்ராக் போட பொருளுதவி பண்ணுறதுக்கு எங்கள் மெமோரண்டம் ஆர்டிக்கலில் இல்லை. இதை நாங்கள் கடைபிடித்தா இது அல்ட்ரா வைரஸ் ஆகும், இதனால் இதை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிச்சி கம்பெனி அந்த ஒப்பந்தத்தில் அந்த மெமோரண்டம் ஆர்டிக்கலில் ஜெனரல் கான்ட்ராக்டும் போட்டிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டில் எங்களோட கம்பெனியோட செஞ்சிருக்க ஒப்பந்தம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு எதிர்வாதம் பண்ணுறாங்க. பிறகு தீர்ப்பு என்ன கிடைக்குதுன்னா, ரயில் வண்டி பாகங்கள் சம்பந்தப்பட்ட பொதுப்படை ஒப்பந்தங்களை தான்
இந்த ஆஷ்பரி ரயில்வே காலேஜ் கம்பெனி செயல்படுத்த முடியும். அது சம்பந்தம் இல்லாத வேற எந்த ஜெனரல் கான்ட்ராக்டையும் இது செயல்படுறதுக்கு வரைமுறை அங்கே இல்லை. அதனால இந்த ஒப்பந்தம் செல்லாது, இது செயல்படுத்த முடியாதுன்னு தீர்ப்பளிக்கிறாங்க. பிறகு செக்ஷன் 18ல் சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, வேர் த கன்வர்ஷன் இஸ் ரெக்யூர்ட் டு பி டன், அப்படி கன்வர்ஷன் நடந்தால் செஞ்சாலும் அண்டர் செக்ஷன் இந்த விதிப்படி கன்வர்ஷன் பண்ணனா த ரிஜிஸ்டர்ட் செல் ஆன் அன் அப்ளிகேஷன் மேட் பை த கம்பெனி, இந்த கம்பெனி மூலமாக இதுக்கு இந்த மாற்றத்துக்கான வழிமுறையுடைய படிவங்களோடு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாம் அதை பதிவு பண்ணணும். ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபைங் himself that the provision of this chapter applicable for registration of companies have been complied with, close the formal registration. இது இந்த கொடுக்கப்பட்ட தகவல்கள் உண்மையான பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி இது உண்மைதான் என்று அவங்க நம்பினா, அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா, க்ளோஸ் த ஃபார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி, ஏற்கனவே பதிவு செய்த கம்பெனி பெயர் பதிவேற்றிலிருந்து நீக்கப்படும். அண்ட் ஆஃப்டர் ரிஜிஸ்டரிங் த டாக்குமெண்ட் ரெஃபர்ட் டு இன் சப்செக்ஷன் 1, இஷ்யூ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இன் த சேம் மேனர் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். இப்போ இந்த கம்பெனி அதே கம்பெனியாக இருந்தாலும் இல்லை எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் மாற்றி இருந்தாலும் அதுக்குரிய தளவாட ஆவணங்களை கொடுத்த பிறகு பதிவாளர் அலுவலர் அதை பார்த்து திருப்தி அடைந்தால் இந்த பெயர் மாற்றமோ வேறு எந்த மாற்றங்களோ கிளாஸ் மாற்றங்களோ செய்யக்கூடும். அப்படின்றது செஞ்சு அதை சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது இப்பொழுது புதிய ஒரு கம்பெனியாக கருதப்படும். இப்போ இந்த கிளாஸ் சேஞ்சஸ்ல என்னென்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் கம்பெனி டு பப்ளிக் கம்பெனியாக மாற்றுறாங்க. ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனி அது பிரைவேட் கம்பெனியாக இருந்தால் அது பப்ளிக் கம்பெனியாக மாற்றணும்னா என்னென்ன ரூல்ஸை நாம் கடைபிடிக்கணுன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இன் ஜெனரல் பாடி மீட்டிங், அந்த கம்பெனியினுடைய ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு ஜெனரல் பாடி கூட்டி தனிப்பட்ட சிறப்பு தீர்மானத்தின் மூலமாக இந்த கம்பெனியை இப்படி பிரைவேட் கம்பெனிலேருந்து பப்ளிக் கம்பெனியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபார்ம் நம்பர் 27 ஐஎன்சி, அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். பிரைவேட் டு பப்ளிக் கம்பெனியாக மாற்றதா இருந்தால் ஐஎன்சி 27 ஃபார்மை கொடுக்கணும். பிறகு எம்ஜிடி 14 ஃபார் ரெசல்யூஷன், அவங்க தீர்மானம் போட்ட காப்பியை எம்ஜிடி 14 படிவத்தோடு இணைத்து கொடுக்குறோம். இல்லை பப்ளிக் டு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால், இப்போ முன்னாடி ப்ரைவேட் கம்பெனியை பப்ளிக் கம்பெனியாக மாற்றோம், பப்ளிக் கம்பெனியாக இருந்து ப்ரைவேட் கம்பெனின்னு மாற்றணும்னா அதே போல் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இன் ஜெனரல் பாடி மீட்டிங் ஃபார்ம் ஐஎன்சி 27, அது என்னன்னா கன்வர்ஷன் ஃப்ரம் பப்ளிக் டு ப்ரைவேட் கம்பெனி, அதை மாற்றணும்னா ஐஎன்சி 27 கொடுக்கணும். வித் ரிஜிஸ்டர் ஃபைல் எம்ஜிடி 14, அது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தீர்மானம் பண்ண காப்பி கொடுக்கணும். அது பேர் எம்ஜிடி 14 ஃபார்த்தோடு சேர்த்து கொடுக்கணும். இப்போ கன்வர்ஷன் ஆஃப் செக்ஷன் 8 கம்பெனி டு எனி அதர் கம்பெனி, ஏற்கனவே ட்ரஸ்டியாக இருந்துச்சுன்னா அது வேறு கம்பெனியாக மாற்றணும்னா அதே போல் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கொடுக்கணும், எம்ஜிடி 14 ஃபார்ம்ஸ் கொடுக்கணும். பிறகு அப்ளிகேஷன் டு ரீஜனல் டைரக்டர் இன் ஃபார்ம் ஐஎன்சி 18 அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஐஎன்சி 18 ஃபார்ம் கொடுக்கணும். பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டீஸ் ஐஎன்சி 19, அதாவது நியூஸ் பேப்பரில் இது மாதிரி இந்த கம்பெனியை நாங்கள் ப்ரைவேட் கம்பெனியாக மாற்ற போகிறோம் இல்லை வேறு ஏதோ கம்பெனியாக மாற்ற போகிறோன்றதை நியூஸ் பேப்பரில் டெக்ளரேஷன் கொடுக்கணும். என்ஓசி ஃப்ரம் த ரெலவெண்ட் ரெகுலராலிட்டி அத்தாரிட்டி, எப்படி ட்ரஸ்டியாக இருந்துச்சுன்னா அதனுடைய சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் நம்ம என்ஓசி வாங்கி இந்த கம்பெனிக்கு எந்த ஆட்சேபம் இல்லைன்றது வேறு கம்பெனியாக மாற்றுறதுக்கு ஆட்சேபம் இல்லைன்றதை கொடுக்கணும். பிறகு நோ ஃபெயிலியர் இன் ஃபைலிங் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், அந்த ட்ரஸ்டியினுடைய
எல்லாருடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் சிஏவுடைய சிடபிள்யூடைய அதாவது அவங்களுடைய ஒத்துழைப்பாக கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அந்த செக்ஷன் 8லேருந்து வேறு கம்பெனியாக மாற்றலாம். பிறகு கன்வர்ஷன் ஆஃப் 1% கம்பெனி டு ஏ பப்ளிக் கம்பெனி ஆர் பிரைவேட் கம்பெனி. 1% தனி மனித கம்பெனியாக இருந்ததுன்னா அது பப்ளிக் கம்பெனியாவோ பிரைவேட் கம்பெனியாவோ மாற்றலாம். அது எப்போ மாற்றலாம்னா பெய்ட் அப் கேபிட்டல் எக்ஸீட் 50 lakhs 50 லட்சத்துக்கு மேலே பெய்ட் அப் கேபிட்டலாக இருந்தால் அந்த தனி மனித கம்பெனியை தனியார் கம்பெனியை பப்ளிக் கம்பெனியோ பிரைவேட் கம்பெனியாவோ மாற்றலாம். பிறகு ஆவரேஜ் இன்கம் டர்ன் ஓவர் 2 கோடிக்கு மேலே போச்சு, 2 crore மேலே போச்சுன்னா இதை பப்ளிக் கம்பெனியாவோ ப்ரைவேட் கம்பெனியாவோ மாற்றலாம். மினிமம் நம்பர் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுதோ அதுக்கு தகுந்தா போல் டைரக்டரையும் மெம்பரையும் நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மெமோரண்டலையும் ஆர்டிக்கல்லையும் இந்த செக்ஷன் 8 படி நாம் சேஞ்ச் ஓவர் பண்ணணும். நோட்டீஸ் டு ரிஜிஸ்டர் இது நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் 8லேருந்து தனிப்பட்ட கம்பெனியை வேறு கம்பெனியாக நாங்கள் மாற்ற போகிறோன்றத அந்த 60 நாளுக்குள்ள சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்டருக்கு அனுப்பணும். என்னுடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் வேறு கம்பெனியாக மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க மனு கொடுக்கணும் ரிஜிஸ்டருக்கு. கன்வர்ஷன் ஆஃப் பிரைவேட் கம்பெனி இன்ட்டு 1% கம்பெனி. பிரைவேட் கம்பெனி இன்ட்டு 1 பிரைவேட் கம்பெனியாக இருந்து தனியார் கம்பெனி ஆக்கணும்னா பிரைவேட் கம்பெனி அதர் தேன் செக்ஷன் 8 கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இஸ் 50,000 அல்லது அதுக்கு குறைவாகவோ இருந்தால், ஆவரேஜ் இன்கம் 2 கோடிக்கு குறைவாக இருந்தால், அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் பாடி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பண்ணணும், கனெக்டட் அத்தாரிட்டி என்ஓசி வாங்கணும், டெக்ளரேஷன் ஆஃப் பை டைரக்டர் த்ரூ த அஃபிடேவிட் மூலியமாக அஃபிடேவிட் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா அந்த செக்ஷன் 8லேருந்து வேறு கம்பெனிக்கு மாற்ற முடியும். அதுக்கடுத்து சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி அண்ட் த செக்ஷன் shall not affect any debts, liabilities, obligation or contract incurred or entered into by or on behalf of the company before conversion, and such debts, liabilities, obligation and contract may be enforced in the manner as if such registration had not been done. அந்த கம்பெனி பெயர் மாற்றம் செய்வதற்கு முன்னாடி ஏற்கனவே அந்த கம்பெனியின் கடன் பெற்று டெப்ஸ், லயபிலிட்டிஸ், ஆப்ளிகேஷன் ஆர் கான்ட்ராக்ட் எது இருந்தாலும் அதை கம்பெனி பெயர் மாற்றத்துக்கு முன்னாடி அதை தீர்த்து விடணும். தீர்த்த பிறகுதான் பெயர் மாற்றத்திற்கான நாம் மனு செய்யணும். அப்போ தான் பதிவாளர் அலுவலகத்தில் பெயர் மாற்றி பதிவு செய்து சான்று அளிப்பார்கள். செக்ஷன் 18 கன்வர்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் ஏற்கனவே பதிவு செய்த கம்பெனி பெயர் மாற்றம் செய்யணும்னா இந்த முறைகளை நாம் கடைபிடித்து பெயர் மாற்றம் செய்யலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.